அளவுக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியதான். என்ன நெருப்பெல்லாம் வருது? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை போட்டோம், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கரண்டி எடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. சூப்பரான ஒரு முருங்கைக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் வந்து பொரிச்சிருக்கோம். பாருங்கள் எப்படி வத்தல் வந்திருக்குன்னு. இப்போ இந்த வத்தலை சாப்பிட்டு வைப்போம். சூப்பராக இருக்குது. இப்போ சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு.